அது இப்ப பாஜகவோட அரசியல் நிலைப்பாடு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. 2024ல அவங்க தனித்து இடுறாங்க லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல. ஸோ அப்ப அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டுல நம்ம மாற்று அரசியல முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தனித்து நம்ம போட்டியிடுவோம். தனித்து போட்டியிட்டா ஒரு சீட் கூட கிடைக்காது. பட் இருந்தாலும் கவலை இல்ல. நமக்கு ஒரு சீட் கிடைக்கலானும் பரவாயில்ல. தனித்து நம்ம போட்டிடுவோம், கட்சியை வளர்ப்போம், அதிமுகவை பலவீனப்படுத்துவோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்டா இருக்கு. அதுக்கப்புறம் 26 தேர்தலை பொறுத்தளவுல ஸ்டாண்டை கம்ப்ளீட்டா மாத்துறாங்க. அவங்க திரும்பவும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டை ஏன் மாத்துறாங்கன்னா 26 அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. 26ல நம்ம நிறைய சீட்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 26ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதிமுக மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தேவை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஸ்கிரிப்ட் வந்து புரியுது. ஆனா இப்ப அதிமுகவுக்கு சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள பண்றாங்க. நீங்க கூட்டணி வைக்காம அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. 24ல நீங்க பண்ண விஷயங்கள், அண்ணாமலை அவர்கள் பண்ண விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னா அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதானே நீங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப ஏன் அதிமுகவுக்கு அவங்க சிக்கல் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு புரியல. கூட்டணி ஆட்சியா, அதிமுக ஆட்சியா, பிஜேபி ஆட்சியா, இந்த விஷயம்லாம் இப்ப தேவை கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் முடிவு எடுத்துக்கலாம்.